ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, plunging to the fast, control, brightness, lovers, forced lives, totality. Aloneness, okay. Adventure, turning in, isolation, exhaustion, deceptivity. Okay. So, bottom of the deck, breakthrough. Six of Swords, Ace of Cups, Nine of Swords, Two of Pentacles, Two of Swords, Queen of Pentacles, Hanged Man, Four of Cups, Ten of Swords, Eight of Cups, Ten of Pentacles, Three of Swords, Wheel of Fortune. Okay, thank you universe. ஓகே, தென் இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகும் அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் போனதால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு மேபி மூவ் ஆன் ஆனது ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆனது மேபி ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க அக்டோபர் மந்தாக இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு ஓகே. தென் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகிட்டுண்டா இல்லை ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்ட் ஆகிட்டுண்டான்னு கேட்டால் எஸ், இந்த ஒரு பர்சன் ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு ஓகே. சில சில ஒரு ஸோ இப்போ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி கரெக்டான ஒரு பார்ட்னர் தான் நமக்கு அந்த யூனிவர்ஸ் சம்டைம் காட்டி கொடுப்பாங்க. ஓகே, நமக்கான ஒரு பர்சன், ஓகே, நமக்கான ஒரு கரெக்டான ஒரு துணை, இல்லைங்க கரெக்டான ஒரு பர்சன், இல்லைங்க கரெக்டான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன், இல்லைங்க ஒரு ஆத்மா கனெக்ஷனை தான் நம்ம லைஃப்பில் சம்டைம் நமக்கு யூனிவர்ஸ் வந்து காட்டி கொடுப்பாங்க. பட் அந்த ஒரு டைமில் நம்மளோட சுச்சுவேஷனுங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைங்க ராங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க காஸ்ட் ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அந்த டைமில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் லைஃப்லையும் கரெக்டான ஒரு பர்சனாக நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு அது இவரோட கரெக்டான இவரோட தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயமாகும்.
பட் அந்த டைம் சுச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளே வந்து பிரேக்கப் பண்ணுவோம்ல, வேண்டாம் அந்த மாதிரி தான் இவர் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து ஒரு பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட கேட்டால் ஓவர் திங்கிங்கிறது அது ஒரு பயங்கர ஒரு நோயாகும். ஓகே, இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஸோ நம்ம எல்லாருமே ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். ஸோ நானும் முன்னாடி ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ஸ்பிரிச் ஆஃப் பாத்துக்குள்ளே என்ட்ரான ஒரு டைமில் ஓவர் திங்க் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா அதனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஓவர் திங்கிங் இன்னொரு விஷயம்லாம் நம்ம எல்லாருமே வந்து ஓவர் திங்கிங் பண்ணி ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்ருக்கோம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது இப்படி நடந்துடுமா அப்படின்னு நடந்துடுமா நம்ம யோசிக்கிறோம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. ஓகே, எதுவுமே சீரியஸ்லி நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்க போகிறதும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி உங்கள் வைப்ரேஷனை நீங்கள் டவுன் ஆகுறீங்க, நீங்கள் எனர்ஜி லெவலை நீங்கள் டவுன் ஆகுறீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க, மூட் ஸ்விங் ஆகுறீங்க. பட் சரி, உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, பட் ஓவர் திங்கிங் பண்ணி நீங்கள் நினைக்கிறது நடந்துச்சுன்னு கேட்டால் அதுவும் நடக்காது. ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சருங்கிறது அது ஒருபோதும் அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஃப்யூச்சருங்கிறது இறைவன் ஆகும், அது இறைவனோட ஒரு செயல் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம எழும்பி இருக்கோம். ஓகே, நம்மளோட கெரியரை பார்க்குறோம், இல்லைங்கி ஸ்டடி போகிறோம், இல்லைங்கி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்குங்கிறது அது நமக்கு நிஜம் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு நிஜம், நாளைக்கு நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலி ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ணுறது டிவைன் ஆகாது. நம்ம கையில் நம்ம சொல்ல முடியுமா என் லைஃப் இந்த ரீதிக்கு தான் போகும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் என்னென்னமோ நடந்துட்டுருக்குது ஒவ்வொரு நாளும். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ப்ராப்ளம்ஸ் அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், எங்கே இருந்தாலுமோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ அது மாதிரி ஃப்யூச்சருங்கிறது நம்ம கையில் கிடையாது. எப்போவுமே நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு நினச்சோம். ஓகே, பட் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட வைப்ரேஷனே கம்மி பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நோயாகும். லாஸ்ட்டு ஓவர் திங்கிங் பண்ணிங்க எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு பர்சனோட பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறவருக்கு இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் திங்கிங் பண்ணி 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 அவங்க வைப்ரேஷனை டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும், மூடு சிங் ஆகும், கோவம் வரும், டென்ஷன் வரும். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி இவர் வந்து வைப்ரேஷனை டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு டைமில் மேபி அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்துருக்கலாம். கடைசியாக ஒரு 2-3 வாட்டி ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துருக்கலாம். அப்படிலாம் சில வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ஒரு பர்சனோட மைண்டில் உண்டு. மேபி அந்த உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இந்த பர்சன் மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த பாக்கிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. அது இந்த ஒரு பர்சன் தொடர்ந்து சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, பட் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஓகே, தென் ஒரு அன்கண்டிஷனல் லவ்னால இந்த ஒரு பர்சன் உங்களை கண்ட்ரோலிங் பண்ணிக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவரோட கண்ட்ரோலுக்கு நீங்களும் ஒரு அஸ்பெக்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, அவங்க நம்மளை ஸ்நேகத்தானே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரோட கண்ட்ரோல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு, அஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் வந்து கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு கேட்கக்கூடிய ஒரு டைமில் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, இல்லைங்க அதுக்கு கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க அதுக்கு பிடி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன். மேபி மதர் இஷ்யூவாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மதர் இஷ்யூவாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா மதராக இருக்கலாம். ஓகே, அப்போ இவன் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இது ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ இவருக்கு 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். அப்போ இந்த பர்சனை என்ன பிளான் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸும் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர்னு சொல்ல மாட்டேன், ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் உங்களை வந்து இவரோட மதராக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட ஃபேமிலியாக ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒருபோதும் உங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு. ஸோ இவர் ஆக்சுவலி ஸ்டக் ஆகும். ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் அவங்க 2 சுச்சுவேஷனில் டோட்டலி ஸ்டக் ஆகும். அப்போ இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணது விஷயம் என்ன அப்படின்னா நைஸாக இதுலேருந்து நம்ம மூவ் ஆகி வெளியே வந்துடுவோம்.
இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தான் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இந்த ஆப்ஷன் இவங்கள தான் நம்ம ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாது. பட் நம்ம ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுற மாதிரி வேறு ஆப்ஷன் ஏதாவது நம்ம பார்க்கலாம். இல்லைங்க ஃபேமிலி காட்டுற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவருக்கு தெரியும் இவரை நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிட்டு உங்க கூட ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, எமோஷ்னல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. பட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணனால ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஓவராக கற்பனை பண்ணி இமேஜினேஷன் பண்ணி கரெக்டாக இவங்களாம் நம்ம ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாது. தென் நம்ம எப்படி ஏன்னா அதுவாக நிற்கும். அதுவாக நிற்கும் போது நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஷோராக வந்து ஒன்லி நம்ம ஃபேமிலி காட்டுற ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும், இல்லைங்க வேற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, கஷ்டப்பட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து 110% எஃபோர்ட் கொடுத்து ஆல் எஃபோர்ட்டு ஃபெயில் ஆகிட்டு. உங்களுக்கு மேபி நீங்கள் கிரவுண்டடாக இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கலாம், ஓகே பயங்கர லாயலாக இருக்கலாம். நீங்கள் அந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த வெளியே ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியுமா கொண்டு போகிறது இல்லைலாம் உங்களுக்கு பயங்கர இஷ்டம் இல்லையா இருக்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி. பட் இந்த அதுக்கு ஒருபோது பிரியும் கொடுத்துட்டால, ஒருபோது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தல. கரண்ட்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பர்சன் கிட்ட முகம் திரிச்சிருக்கிறீங்க, பயங்கர கோபம் உங்களுக்கு. ஓகே, டோட்டில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், ஓகே டோட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிட்டான், நான் 110% ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்தேனே, நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் போச்சு, பணம் போச்சு, எனர்ஜி போச்சு, எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்கள் முகத்திரிச்சிருக்கிறீங்க. சேசிங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், கம்யூனிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். டோட்டலாக நீங்கள் வந்து ஓகே வந்தால் ஒரு கமிட்மெண்ட்டோடு வரட்டும், இல்லைங்க வரவே வேண்டாம், அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, தென் இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி வந்து இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு, இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆகிட்டு. ஏன்னா இவரோட கனெக்ஷனில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு, உங்கள் மெமரிஸ்லேயே ஸ்டக் ஆகிட்டு. உங்களுக்கு மேபி தோணலாம் கரண்ட்லி இவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா, வேறு ஆப்ஷன் இவங்க தேடி போயிட்டாங்களா, இவங்களோட மைண்டில் வேறு யாராக இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அதுக்கு பிக் நோவாகும். ஏன் அப்படின்னா எஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆளுக்கு ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆள் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இன்னும் உங்களோட மெமரிஸ்லேருந்து ஆள் வெளியே வரல. உங்களோட மெமரிஸ்லேருந்து வெளியே வந்தால் தானே ஆளுக்கு இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஓகே, மேபி ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி போயிருக்கலாம், பட் அங்கே போய் உங்களோட மெமரிஸ் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். டோட்லி ஆள் ஸ்டக் ஆகிட்டு, கன்ஃபியூஸ் ஆகிட்டு. எந்த ஒரு ஆப்ஷன் கூட சம்டைம் நம்ம ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு மைண்ட் அங்கே போகாது. அந்த ஒரு ஃபீலிங் தான் இவருக்கு. ஓகே, இது வரைக்கும் எந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டு இல்லை, போயிட்டு ஒரு காரியம் இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட்லி கனெக்ஷனில் டோட்லி ஒரு ஸ்டக் ஆகும். ஓகே, ஆள் 2 சுச்சுவேஷனில் டோட்டலாக ஸ்டக்கு. ஆளுக்கு ஆக்சுவலி 2ல் எதை சூஸ் பண்ண நாளைக்கே தெரியல. ஓகே, வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் ஆளெல்லாம் கொண்டு போக முடியல. டோட்லி ஆள் கனெக்ஷனை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட்லி ஆள் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் என்ன தான் கனெக்ஷனில் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு உண்டுனாலும், ரிலேஷன்ஷிப்பே டோட்லி ஸ்டக் ஆகி நின்னாலும் கரண்ட்லி இவருக்கு தான் ஒரு லோன்லினஸ் அங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் கனெக்ஷனை ஸ்டக் ஆக்கி வைக்க இவருக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, லைஃப்பில் எதுக்கு இருக்கும், எதுக்கு வாழ்கிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும், ஒரு ஐடியாவும் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, இவர் இதை ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு. கரண்ட்லி ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கு ரீசன் யாருக்கு? நான் தான். ஓகே, என்னால் தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ஷோராக நான் தான். ஏன்னா நான் தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு நிற்கிறேன். இவருக்கு 2 சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட். 2 சுச்சுவேஷனில் அதுவான்னு இவருக்கு சூஸ் பண்ண தெரிலனால எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவருக்கு 2 இம்பார்ட்டன்ட், 2 கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகும். ஓகே, அப்போ இவருக்கு எதை சூஸ் பண்ண இவருக்கு தெரியலை. இப்போ இந்த ஒரு பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நான் என் லைஃப்பில் வந்து கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் போல், இல்லைங்க என் தலையெழுத்து நான் அனுபவிச்சுட்ருக்கேன் போல், ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் வந்து
என்னைக்கோ நான் பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன். இல்லைங்க நான் வந்து எனக்கு இப்படி எனக்கு லைஃப்பில் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் வருமா என்ன? இதுவா அதுவா நிற்குது. நான் இதில் எனக்கு 2 எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் இதில் எதை சூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே. ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க நான் கர்மா ஃபேஸ் பண்ணுற போல என் லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் போல் எனக்கு டைம் மோசம் போல் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் என் லைஃப்பில் வருமானு எனக்கு தெரில. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் பண்ண பாவத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. கர்மா தான் இவர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு உப்புற சொல்ல போயாச்சுன்னா. ஓகே. பட் அவளோட லைஃப்பில் வந்து கரண்ட்லி ஒரு பேலன்ஸும் இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள் கூட இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகுது, ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் லவ் ஃபீல் ஆகுது. அது இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவருக்கு உங்கள் கூட ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இவரோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க அவங்கள அவங்க 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 ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இன்னொரு பர்சன் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, நடக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் இவருக்கு லைஃப்பில் இவர் எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸோ ஒரு ஹாப்பினஸ்ஸோ ஒரு ஸ்மூத் கோயினோ ஒன்றும் இல்லை. மனுஷனாக பிறந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழும்பி தான் ஆகணும், ஃபுட்டை கழிச்சு தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அது கட்டாயம். ஓகே. ஸோ அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரே தவிர இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் பேலன்ஸ் இல்லை. மேபி இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் இவர் நீங்கள் ஹார்ட்டில் சுமந்துட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஓகே. சம்டைம் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். இந்த ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீயும் நானும் கனெக்ட் ஆகிறது இல்லைங்க செய்கிறது ரொம்ப கஷ்டம். பட் சோல் லெவலில் இங்கே கனெக்ட் ஆகிட்டு உண்டு. 2 பேருமே சோல் லெவலில் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. ஓகே. எத்தனை மாத்திரம் செப்பரேஷன் வந்தாலும் இந்த ஒரு பர்சன் எத்தனையோ தூரம் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் கோவப்படுத்தினாலும் நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் இந்த ஒரு பர்சனை சுமந்து கொண்டு போகிறது மாதிரி கரண்ட்லி இவரோட சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் இவரும் உங்களை சுமந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கார் லைஃப்பில். ஓகே. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இது ஒரு பயங்கர ஒரு டாஸ்க்கு நம்ம சொல்லலாம், பயங்கரமான ஒரு அடி நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் அவங்க, 2ல் எதோ சூஸ் பண்ணணும்னு தெரியல. ஓகே. ஒரு பக்கம் வேறு ஆப்ஷன்ஸ் இருந்து மைண்ட் அங்கே போகலை, வேறு ஆப்ஷன்ஸை தேடவும் முடியலை. தென் அங்கேயும் ஹாப்பியாக இருக்க முடியல, இப்போ வாழ்ந்துட்டுருக்க அந்த கண்டிஷன் கூட ஹாப்பியாக இருக்க முடியலை. தென் உங்களை ஏற்றுக்காமல் இருக்க முடியல, உங்களை நினைக்கவும் இருக்க முடியல. பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்ட் பிரேக்கில் தான் போயிட்டுருக்காரு. அதை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அது இவருக்கு ஒரு மரண வலி ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகே. கஷ்டப்பட்டு முன்னோட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. ஓகே. பெரிய பிரேக் த்ரூ நடந்து போயிட்டுருக்குது அவரோட லைஃப்பில். கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலி டவுன் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் எஃபோர்ட்டு கொடுக்காம இல்லை, இந்த பர்சன் எஃபோர்ட்டு கொடுக்குறாங்க. மேபி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்கிட்ட போய் அது இன்னர் எஃபோர்ட்டாக இருக்கலாம், அவுட்டர் எஃபோர்ட்டாக இருக்கலாம், ஃபேமிலிக்கிட்ட உங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஏதோ எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். மேபி அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுற எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். இவர் ஏதோ எஃபோர்ட் கொடுத்து ஆல் எஃபோர்ட்டும் ஃபெயில் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. ஓகே. இவர் கொடுத்த எஃபோர்ட் எல்லாம் இவருக்கு கரண்ட்லி டவுன் ஆகிட்டு. இவருக்கு பேஷன்ஸாக இருக்க முடியல. இவருக்கு தெரியும் எல்லா ப்ராப்ளமும் ஒரு நாள் சரியாகும். இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எனக்கானதாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்லி என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆல் ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், எல்லாம் சரியாகும். கரெக்டான ஒரு டைமில் அவங்க என் லைஃப்பில் வருவாங்க, ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, நானும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இவருக்கு ஒரு 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 தாட் சோல் லெவல் அவருக்கு ஒரு ஃபீல். ஆனால் அவருக்கு ஆக்சுவலி பேஷன்ஸ் இல்லை. ஒவ்வொரு நாளையும் கொண்டு போகிறது பயங்கர பாடாக இருக்குது, ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறது பயங்கர பாடாக இருக்குது. கண்ணை மூடி தூங்க போனோம், தூக்கமும் இல்லை. ஓகே. எதுக்கு இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏன் நம்ம அவங்கள ஸ்டக் ஆகி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி நம்மளோட செல்ஃபிஷ்னால அவங்களும் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க, நம்மளும் ஸ்டக் ஆகி நிற்கிறோம். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நான் ஏன் இவங்களை மீட் பண்ணேன், உங்களை மறந்த ஒரு லைஃப் ஜீவிக்கவும் முடியல, அது உங்களை திங்க் பண்ணாமல் இருக்கவும் முடியல. டோட்டலாக கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இவருக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். நீங்க கேட்கறது ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி. நீங்க வந்து ஆம் நீங்க ஆக்சுவலா நீங்க ஃப்ளோட் பண்றதுக்கோ, டேட் பண்றதுக்கான ஒரு பெர்சன் கிடையாது. ஏன்னா இவருக்கு தெரியும் நீங்க 110% இஸ் ட்ரூ. நீங்க லாயல், நீங்க ஸ்டேபிள், நீங்க கிரவுண்டட். இந்த ரிலேஷன்ஷிப்ல 110% எஃபோர்ட் குடுத்துருக்கு. நீங்க டேட் பண்ற ஒரு கேரக்டர் இல்லன்னு இவருக்கு நல்லா தெரியும். நீங்க டிசர்வ் பண்ணது ஒரு கமிட்மெண்ட்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இவரால கமிட்மெண்ட் குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அது மேபி மதரா இருக்கலாம். அதுவா இதுவான்னு கேட்டா இந்த மேபி மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. தென் கரண்ட்லி இவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கார்டு கூட எனக்கு இங்கே வந்துட்டு இல்லை. கர்மா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபாஸ்ட் லைஃப் கர்மாவாக இருக்கலாம். கர்மா தான் ஃபேஸ் மேபி இவருக்கு அது இப்போ நீங்கள் எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருக்கு. நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கரண்ட்லி நீங்களும் எமோஷ்னலி இவர் கூட கனெக்டட் ஆகும். அப்போ எமோஷ்னலி கனெக்டாக இருக்கக்கூடிய டைமில் இவரோட பெயின் அது உங்களுக்கும் இருக்கும். கரண்ட்லி இவர் கனெக்ஷனில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் கனெக்ஷனை ஸ்டக் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இவர் எந்த ஒரு பெயின் அனுபவிச்சுட்ருக்காரோ அதே பெயின் உங்களுக்கும் ஷோராக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களோட எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், அது உங்களுக்கு கட்டாயமாக வலிக்கும். அப்போ கரண்ட்லி இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஸ்டக் ஆக்கி வச்சுருக்காரு அப்படின்னா அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெயினை கொடுத்துட்ருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் ஒரு பெயினோட கடந்து போயிட்டு இருக்கலாம். 2 பேருமே கரண்ட்லி கர்மா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மேபி இங்கே வந்து தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம். இவரோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. ஓகே. நமக்கு டோன்ட் வரி, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிக்கும். தயவு செஞ்சு நமக்கு ஃபீல் ஆகுது. ஒருத்தவங்களோட சிச்சுவேஷன் இப்படின்னு ஃபீல் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். அப்போது நமக்கு இதில் தெரியுது ஆக்சுவலி. ஓகே. பட் நம்ம வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. அது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மா தான். அவங்களோட உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மா தான். ஓகே. நான் நிறைய விட நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு ஒரு ஒரு போஸ்ட் நீங்கள் ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. நீங்கள் ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆன்மா தான். அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆன்மா தான். ஒரு நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன ஆக்ஷன் எடுப்போம், நம்ம என்ன முடிவு எடுப்போம், நமக்கு எந்த பெயின் இருக்கும், அதே ஒரு பெயின் அவங்களுக்கும் இருக்கும். நம்ம அதை மனசில் ஆக்கிக்கணும். ஓகே. ஏன்னா இதுவான்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு 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 கன்ஃபியூஷன் நிற்கக்கூடிய ஒரு பர்சனை நீ ஏன் கிட்ட வான்னு கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுங்க அப்படி கட்டாயப்படுத்தி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரோம் அப்படின்னா ஷோராக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பினஸும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பீஸும் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே ஒரு வலியை சுமந்துட்டு தான் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ ஒரு கஷ்டப்படுத்தி ஒரு ஆன்மாவை நம்ம கிட்ட கொண்டு வைக்கிறதுக்கு நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு வேண்டாம் நம்ம இருக்கலாம். ஸோ அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க சுச்சுவேஷன் இதுதான். அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க தான் எஃபோர்ட் எடுக்கணும். அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்க தான் ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களால் பண்ண வேண்டிய விஷயம்னா ஒன்லி பேஷன்ஸ். நீங்கள் பேஷன்ஸை வெயிட் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேஷன்ஸை வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகே. முடிஞ்சால் நீங்கள் பேஷன்ஸை வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்க மூவ் ஆன் ஆகிடுங்க. தென் இவர் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சைலண்டாக இருங்க. நோ கண்ட்ரோல் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. அவங்க கரண்ட்லி இவங்க லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கான லெசனை அவங்கள படிக்க விடுங்க. அந்த ஒரு போர்ஷன் அந்த லெசனில் கடந்து அவங்களுக்கு எது வேணும் நமக்கு தெரியுதுல்ல. ஓகே. இதுவா நமக்கு தெரியுது. அப்போ இவர் தானே திங்க் பண்ணணும். இவர் தானே ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு எது ஹாப்பினஸ், எனக்கு எது ஃப்யூச்சர், நான் எதில் போனால் என் லைஃப் நல்லாயிருக்கும், இது கூட நான் ரொம்ப கனெக்டடாக இருக்கேன். ஸோ இவர் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தோடு வந்து இவர் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இங்கே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஸ்டக்காகி வச்சுட்ருக்கனால இப்போ யாருக்கு நஷ்டம்? அவருக்கு தான் நஷ்டம். அவருக்கு லைஃப்பில் தான் பேலன்ஸ் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. அப்போ நீங்கள் எமோஷ்னலி கரெக்டாக இருக்கக்கூடிய டைமில் இது பெயின் உங்களுக்கும் ஒவ்வொரு நாள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகிடுங்க. இல்லைங்க பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இவரை சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்னொரு பர்சன் ஷியோராக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு இது வந்து உங்கள் டெஸ்டினி ஆகும், தலையெழுத்தாகும், உங்களுக்கானதாகும். ஸோ அதனால் இது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம் 2 பேரும்.
பட் நியர் ஃப்யூச்சரில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டோடு இருங்க, பேஷன்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. பட் ரிலேஷன்ஷிப்பு அது வரக்கூடிய டைம் இப்போ நம்ம தலைகீழ தொங்கினாலும் சரி, அம்மியாக கும்மியாக மறந்தாலும் சரி, நமக்கு ஒரு பொருள் எப்போ நம்மக்கிட்ட வந்து சேரணும் விதி இருக்கோ அப்போ தான் அது நம்மக்கிட்ட வந்து சேரும். அது உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு டைமில் அது ஷோராக வந்து சேரும். பட் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். வரக்கூடிய டைம் வரட்டு, உங்களுக்கானதாக தான் ஷோராக உங்ககிட்ட வந்து சேரும். வரக்கூடிய டைம் வரட்டு, அது வரைக்கும் நீங்கள் உங்களை ஹாப்பியாக வைக்கப்படுங்க, செல்ஃப் லோ பண்ணப்படுங்க. எந்த சுச்சுவேஷனில் எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்காதுங்க. உங்களோட எனர்ஜி லெவல் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, எப்போவுமே வந்து எனர்ஜி லெவல் ஹையில் வச்சுக்கோங்க. டவுன் ஆகுறீங்க அப்படின்னா உடனே பூஸ்டப் பண்ணப்படுங்க, உடனே மைண்டை டைவர்ட் பண்ணப்படுங்க. எனர்ஜி லெவலில் ஹையில் கொண்டு வச்சுட்டே இருங்க. எந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ங்கிறது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் மிடில்லையும் ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷ்லையும் எழுதிச்சுன்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அதுதான் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு அதுக்கு காட்டிகிட்டே இருக்கிறது. ஓகே, தென் நமக்கு 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 நம்பர் இம்பார்ட்டன்ட், 3 நம்பர் இம்பார்ட்டன்ட், 4 நம்பர் இம்பார்ட்டன்ட், 6 நம்பர் இம்பார்ட்டன்ட், 5 நம்பர் இம்பார்ட்டன்ட், 8 important, 9 important, 10 important, 11 important. Okay, 11 important. Then 18 important. Okay. Then important age பார்த்தீங்க அப்படின்னா 26 important, 56 important, okay, then நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இல்லைங்க பீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.